இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா என்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் சர்வாங்க கவயாசனம். சர்வாங்க கவயாசனம் 2 சுற்றுகள் செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்றுக்கு செல்வோம். 2வது சுற்றுக்கு செல்லும் முன் சற்று இடைவெளியில் பழங்கள் பற்றிய தகவல்களை இன்று நாம் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பழம் பெயர் கிராமத்தில் கிடைக்கிற பழம். அது கொஞ்சம் கருப்பாக சின்னதாக இருக்கும். கிராமத்தில் வந்து பூலாம்பழம் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த பழம் வந்து சாப்பிடுவதனால் நிறைய பலன்கள் இருக்குது. அது வந்து ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. கொடியாக போயிருக்கும். இந்த இலையெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதில் வந்து இந்த தட்டுக்கூடெல்லாம் செய்வாங்க. கூடை அதெல்லாம் செய்வாங்க. அதற்கு முன்னால் நாம் ஆசனம் செய்து முடித்துவிட்டு எளிய பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு ஆசனம் முடித்த பிறகு இந்த பழம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். சும்மா லேசாக தலையெல்லாம் அப்படி தேய்ச்சி விட்டு பின்பக்கம் இப்படி கழுத்து அமைக்க விடுங்க. காதெல்லாம் இருக்குல்ல, இது மேலேருந்து கீழே இப்படி வருடி விடுங்க. வருடி விட்டு கையை அப்படி வச்சுட்டு சும்மா ஒரு அக்கு பிரஷர் பயிற்சி மாரி கொஞ்சம் மென்மையாக. அடுத்தது இந்த பக்கம் இப்போ கையை இப்படி அமைக்க விடுங்க. கீழே அந்த மேலே அப்படி அமைக்க விடுங்க. காலுக்கு சும்மா அந்த அக்கு பிரஷர் பயிற்சி. காது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது கொஞ்சம் வேகமாக கூட இப்படி பண்ணிக்கலாம். இப்போ காலை அப்படி மெதுவாக அப்படி அமைக்கி விட்டு இடதுக்கு அப்படி மெதுவாக அமைக்கி விட்டுட்டு இதுமாதிரி அமுக்கி விட்றதுனால ரத்த ஓட்டம்லாம் நல்லா சீராக இருக்குது. சதை பிடிப்புலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரியாகிவிடும். இப்பொழுது ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். வலது கால் போட்டு இப்போ இடது கால் போட்டு கை 2 பின்னாடி நிட்டிட்டு இப்படி மடக்கி எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. நன்றி. ஆசனங்களை மெதுவாக கலைத்து கண்களை மூடி தியான நிலைக்கு செல்லுவோம். நன்றி. இப்பொழுது ஓய்வு. தியான நிலைக்கு செல்லுவோம். 2 கையிலும் சின்மத்திரை வைத்துக் கொண்டு நல்லா மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விட வேண்டும். மூச்சை நம்ம நன்றாக விடுவதை கவனிப்பதே தியானம். தியானத்திற்கு முதல் படி. நம்ம வந்து பசங்களாம் வந்து இப்போ என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், உடம்பு சரியில்லாமல் இருக்குது, சரியாக விளாட மாட்டேறான் அப்படின்லாம் சொல்கிறோம். மருத்துவ பணிக்கு சென்று நம்ம செலவு பண்ணுறது யோசிக்கிறது இல்லை. ஆனால் இதுமாரி ஆசனங்களை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். இந்த ஆசனங்கள்லாம் சின்ன பசங்களாம் சொல்லிக் கொடுத்தோம்னா நல்லா கல்வியெல்லாம் சிறந்த விளங்க முடியும். நம்ம வந்து ஆசனத்துக்கு தான் நம்ம முன்வரவே மாட்டேங்கிறோம். மற்ற எல்லா விஷயத்துக்கும் முன்வரோம், இதுக்கு முன்வர மாட்டோம். இந்த சின்ன வயசு பசங்களாம் இந்த ஆசனம்லாம் சொல்லிக் கொடுங்க. கல்வியெல்லாம் நல்லா சிறந்த விளங்க முடியும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த பழம் வந்து பூலாம்பழம்.
ஆர்ஜே இப்போ எனக்கு வர நிறைய வேலை வைக்கிறதே இல்லை ஆர்ஜே அவர்கள், எல்லாமே அவரே சொல்லி முடிச்சிடறாரு. நம்மளை வந்து இப்போ ஜாலியாக இது பண்ண சொல்கிறார், பேசவே விட மாட்டார். ஆர்ஜே அவர்கள் அருமையாக பேசி போகிறார் எல்லாத்தையும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பழம் வந்து பூலாம்பழம், இல்லை கருப்பு பூவாம்பழம்னு சொல்கிறாங்க. அந்த தொகுப்பு அது கிராமத்து பழங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க, நகரத்தில் உள்ளவங்களுக்கு. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. பூலாம்பழம்னா சரிங்க, அப்படியே கருப்பு கலரில் இருக்குங்க, அதாவது நீல நிறம் இல்லை கருப்பு கலர்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாங்க இந்த பழம். அடாடா, இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது அவ்வளோ ஆசையாக திம்போங்க. இந்த ஆடு மாடு தான் மேய்க்க போவாங்க கிராமத்தில். அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பழத்தை சாப்பிடும்போது கொஞ்சம் தோற்பு இருக்கும், இல்லை இனிப்பு இருக்கும், ரெண்டு சுவையாக தான் இருக்கும். அது கிடைக்கிறவங்க இப்போ இடத்த பொறுத்து பழங்களை மாட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அடாடா, இந்த பழம் இருக்கு இல்லைங்களா, இங்கில் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா, பேனா இங்கு மையெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பேனாவில் இங்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் பேனா இங்கெல்லாம் நாங்கள் இதை பயன்படுத்தி செஞ்சுருக்கோங்க. அதாவது அந்த பேனா இந்த கையால் அதை கசக்கிங்க எழுதுவோம், அப்படியே பேரை எழுதி வைப்பாங்கங்க. அந்த கட்டைகள்லாம் அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுங்க, ஆத்தோர கட்டைகள்லாம் போனால் அந்த ஆத்தோர கட்டைகளில் இந்த பேரை எழுதி வைப்போம். இதில் நம்மளும் இந்த சின்ன பசங்களுக்கு இந்த லவ்னு சொல்லி காதல் சின்ன பசங்களுக்கு வரும், அந்த பருவ வயதில் வருங்க, இதெல்லாம் எழுதி விடுவாங்க அந்த பேரை எழுதி. அப்போல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. இந்த பூலாம்பழத்தை பற்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அடாடா, இந்த பூலாம்பழத்தை என்ன செய்வோன்னா சும்மா கசக்கி விளாடுவோம், மூஞ்சம் தடவிப்போம். அப்போ எதுக்காக தடவணும் கூட தெரியாது, அவ்வளோ தடவிப்போம். அப்புறம் தலையில் போய் தடவிப்போம், என்னதுக்காக தடவுறோம் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பழத்தோட அருமைகள்லாம் தெரிஞ்ச பிறகு அவ்வளோ பெரிய விஷயம் செய்யுதுங்க. உடலுக்கு நல்லா புத்துணர்ச்சி குடிக்கக்கூடிய பழங்க அது. இந்த பூலாம்பழம் வந்து உடலுக்கு மிகவும் புத்துணர்ச்சி தருது இந்த பழம், அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யுதுங்க இந்த பூலாம்பழம். அப்புறம் அடுத்தது பாருங்கள், அந்த பூலாம்பழம் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா ஒரு கை நிறைய போய் பெச்சு அதை நல்லா அப்படியே கையாலேயே ஒரு சாராக புழிஞ்சிங்கன்னா கை ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நீல நிறம் அப்படி இருக்கும். அப்படியே தலையில் தடவுங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாரம் முயற்சி பண்ணுங்களேன், தலையில் ஒரு நிறை கூட இருக்காதுங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, பல லட்ச ரூபா காசு கொடுத்தே நாங்கள் சரி பண்ண முடியல, நீங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீங்க, செஞ்சு பாருங்கள், வந்துடும், நல்லா சிறப்பாக வந்துடும். அந்த பூலாம்பழம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விக்குலாம் போட வேண்டியது இல்லைங்க, விக்கு மாஸ்க்கெலாம் போட வேண்டியதில்லை. தலை கொஞ்சம் மண்டை வழுக்கையாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அதில் கூட கொஞ்சம் தடவி விடுங்க, பார்த்தா கருப்பாக தான் தெரியும், அப்படியே கருப்பு கலரில் தெரியும், பார்க்குறதே அழகாக தேடுவீங்க. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு அதோட இது நன்மைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு பழங்களை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கிராமத்து பழங்களை நிறைய பேருக்கு மறந்துடுறோங்க, வாழ்க்கையில் பழமே இல்லாமல் போகுது. எங்கள் செடி கொடியே வளர்கிறது இல்லையே, என்ன செய்கிறோம், மருந்து அடிச்சு போடுறோம். நம்ம சாப்பிட்றது தான் சத்து இல்லாமல் போயிடுச்சு, செடி கொடியிலையும் மருந்து அடிச்சு அந்த இடங்கள்லாம் இப்போது கிராமத்தில் பார்த்திங்கன்னா விளைநிலங்கள் கொஞ்சம் தாங்க இருக்கும், ஆடு மாடு மேய்க்கிற நிலங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ விளைநிலங்கள் எங்கெங்கே இருக்குது, எல்லாத்தையுமே தான் நம்ம வீடு கட்டி காலா வீடு அது இதுன்னு பண்ணி எல்லாத்தையும் செதைச்சு விட்டோம். சரி, இருக்கிற பார்த்தியாச்சும் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. என்ன விஷயம், நான் அங்கே கொண்டு வீடியோ எடுக்க முடியல, எங்கள் சோலையிலே எடுக்கிறனால உங்களுக்கு காட்டவும் முடியல அந்த விஷயங்களை. பரவாயில்ல, ஆனால் வீடியோ எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு பழத்தை ஒரு வீடியோவாக எடுத்து அதை ஃபோட்டோ அதை எடுத்து அந்த வீடியோ ஓடும்போது காட்டுறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி செஞ்சு காட்டிகிட்டு தான் இருக்கோம். பார்க்குறோம், எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். உங்களால் முடிஞ்சதை இந்த வீடியோவை மகதிஷ்டி தினமுறை யோகா வீடியோவை தினமும் போடுறோம். வியூஸ் நிறையா போகிற அளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணி மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா நிறைய போகும் வியூஸு, மற்றவங்களுக்கு இந்த உலக அளவில் இது போய் சேர்ந்துடும் இந்த வீடியோலாம். அதான் எங்களோட ஆசையும் கூட. உலக மக்கள் அனைத்து மக்களும் பார்க்கணும் எங்களோட ஆசை. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா அப்படின்னு எல்லா நாட்டிலையும் நாங்களும் எங்களுக்கும் யூடியூப் கம்பெனிக்காரங்க எங்களுக்கும் சொல்கிறாங்க, கொஞ்சமாக தான் பார்க்குறாங்க, நல்லா வீடியோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக போடுங்க அப்படின்னு. எங்கே போடுறது, இருக்கிறத வச்சு தானே போட முடியும். நாங்கள் எங்கே போடுறது, நாங்களே ஒரு கேமரா மேலே ஆகி வீடியோவை அதை எடிட் பண்ணி எங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேது. தினம் ஒரு யோகாங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, தினமும் போகிறது. இருந்தாலும் விடக்கூடாது, முயற்சி பண்ணி ஒரு 365 நாள் அதை கொண்டு போய் சேர்த்துக்கணும்னு ஆசையோடு, மிகவும் பேராசை தான் அது, பேராசை தான், மிகவும் பேராசை தான் அப்படின்னு எனக்கு தோணுதோ மற்றவங்களுக்கு தோணுதோ தெரில. ஆனால் தினமும் ஒரு வீடியோங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சிடுறோம். நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை. சரி, 2வது முறை இந்த இப்போ சர்வாங்க கவயாசனம் பார்த்திங்கன்னா ஒரு கவை மாரி விரித்து கையை நல்லா கவை மாரி விரிச்சிருக்கார், கவனிச்சிங்கன்னா தெரியும். அதான் கவ ஆசனம். அப்படியே அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. நன்மைகளை சொல்லுவார் பாருங்கள், அடித்து பலனை பட்டி பிச்சு பிணல் எடுப்பார் உங்கள் ஆர்ஜே அவர்கள். ஆர்ஜே ஆசனமும் பேச்சும் பிணல் எடுக்கிறாருங்க, பிச்சு பிணல் எடுக்கிறாரு. வாங்க, இந்த பூலாம்பழத்தை பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய நீக்கிறோம், நல்ல சத்தான பழம். அது டானிக், இயற்கை டானிக், எங்களுக்கு கிராமத்துக்கு இயற்கை டானிக்கு.
அதை சாப்பிடுங்க. அப்புறம் வந்து நரையெல்லாம் போகக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை பண்ணுது. அப்புறம் இங்கா பயன்படுத்தியிருக்கோம், நல்லா தெளிவுபடுத்தியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் வந்து இந்த ஆர்ஜி அவர்கள் சொன்ன மாரி அதை பின்னல் கூடைகள், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கூடை செய்வோம், அப்புறம் கூட்டுறதுக்கு இந்த இது செய்கிறதில்ல செய்வஞ்சி போடுவாங்க, நிறைய விஷயம் பண்ணுவோம் பார்த்துங்க. சொல்லிகிட்டே போகலாங்க, நிறைய சொன்னோம்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆர்ஜி அவர்கள் அதான் பயப்படுறாரு. இன்னொரு நம்ம கோதண்டராமன் அவரும் கொஞ்சம் பயப்படுறாரு, நிறைய பேசாதீங்க ஐயா, கொஞ்சமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆளுலே சொல்லுது. நம்ம விட்றது இல்லைங்க, யார் சொன்னாலும் பேசிடுவோங்க. நம்ம பேச்சை பேசாமல் இருந்தால் நமக்கு தாங்க தலையை வெடிச்சிடும். அதனால தாங்க சொல்கிறோம், பேசுகிறத பேசி முடிச்சிடுவோங்க, அதை பற்றிலாம் வருத்தப்படவே கூடாது. நம்ம என்னைக்காக இருந்தாலும் பேசிடுவோங்க எல்லா விஷயத்தையும். சரி வாங்க, ஆர்ஜி அவர்கள் வெயிட் வேலை பண்ணுறாரு, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டோம். ஆர்ஜி அவர்கள் வந்து உங்களுக்காக இப்போ இந்த சர்வாங்க கவயாசனத்தை உங்களுக்காக செஞ்சு காட்டி இயற்கையாக விஷயங்களை சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவார் பாருங்கள். ரைட், ஓகே, நன்றி. சர்வாங்க கவயாசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். இப்பொழுது ஆசிரியர் வர்ணனை பழங்கள் பற்றிய தகவல்களை, தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இது வந்து கிராமத்துலலாம் நிறைய கிடைக்கிது. இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடுங்க. கிராமத்தில் கிடைக்கிற பார்த்தீங்கன்னா விஷப்பழம்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த பழம் நல்ல பழமானு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு பயன்பெறுங்க. இப்போ வந்து 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே இந்த மாணவர்கள், இந்த ஆசனம் வந்து மாணவர்கள் செய்தால் நிறைய பலன்கள் அடையலாம். பெற்றோர்கள் வந்து நம்ம பசங்கள்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க வந்து இதுமாரி ஆசனங்கள்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆசனம்லாம் கொடுத்தாங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்க முடியும். எந்த துறையில் அவங்க போனாலும் அந்த துறையில் அவங்களால சிறந்து விளங்க முடியும். அதை வந்து புரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆசனங்கள்லாம் சின்ன வயசு பசங்கள்லாம் தொடர்ந்து கொடுங்க. இப்பொழுது எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இப்படி நெத்தி, கன்னம், தாடையெல்லாம் அப்படி தேய்ச்சி விட்டு, இப்படி தலைப்பகுதி தேய்ச்சிட்டு பின் தலையெல்லாம் அப்படி தேய்ச்சி விட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. காது மடல் மேலேருந்து கீழே அப்படி வருடி விடுங்க. இப்படி வருடி விட்டுட்டு கையை அப்படி வச்சுக்கிட்டு அக்குபரசர் அப்படி மென்மையாக அப்படி குத்துற மாரி அப்படி குத்தி விடுங்க. ஒரு கை முடிஞ்சோன்னா அடுத்த கை இதேமாரி மென்மையாக குத்தி விட்டு, இதெல்லாம் ஒரு அக்குபரசர் பயிற்சி தான். ஒரு கையை அப்படி அமுக்கி விடுங்க. அப்படி கீழேருந்து மேலே கழுத்து வரைக்கும் இப்படி மென்மையாக அப்படி அமுக்கி விடுங்க. ஒரு கை முடிஞ்சோன்னா அடுத்த கை இப்படி மென்மையாக இப்படி பிடிச்சி விட்ற மாரி கழுத்து வரைக்கும் அப்படி அமுக்கி விட்டு, இப்போது கால் அப்படி வச்சுக்கிட்டு, கால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வேகமாக குத்தலாம். அடிபாகத்தில் வந்து கொஞ்சம் மென்மையாக குத்த வேண்டும். இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா வேகமாக கொடுத்துட்டு அடுத்த கால். ஏன்னா கால்கள் வந்து நடுப்பகுதி வந்து வயிறு சம்மந்தமான பகுதி இருக்குது. அதனால் இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் மென்மையாக குத்திட்டு, இங்கே அடிப்பாதம் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகமாக குத்தலாம். இப்போ வந்து இப்படி அமுக்கி விடுங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா பார்த்தீங்களா, வர்ம கலைகள்லாம் சொல்லி கொடுக்குறா பார்த்தீங்களா, புள்ளிகளை வச்சு அமுக்கிறதா சொல்லி கொடுத்துட்டு இப்படி அமுக்கி விட்டு அடுத்த கால். இந்த வயசானவங்களாம் காலெலாம் பிடிச்சி விட்றோம். சில பேர்லாம் காலெலாம் மிதிச்சு விட சொல்லுவாங்க. அதெல்லாம் உடம்புக்கு வந்து நன்மை தான். அதேமாரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஆசன நிலைக்கு செல்வோம். அருமை அருமை. கையில் இப்படி நீட்டி கொண்டு இதை மடக்க வேண்டும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. வாங்க ஆர்ஜே, பொறுமையாக வாங்க. ஆர்ஜே வேறு 15லேருந்து 20 எண்ணிக்கைங்கிறாரு. நான் பாட்டி ஆர்ஜே உட்காந்துருக்க பார்த்து 30 எண்ணிக்கைக்கு போயிடுறேன், மறந்துடணும். இல்லை ஆர்ஜே நல்லா செய்கிறாருங்கிறதுக்காக போயிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆர்ஜே 50 100 எண்ணிக்கை இருந்தாலும் இருப்பார். அவரோட மனநிலை தான் அவர். ஏன்னா எண்ணிக்கை நாங்கள் யோகா செய்யும்போது அவர் நான் போட்டி போட்டு செஞ்சுருக்கோம் யோகாவை. அதனால் ஆர்ஜேயும் என்னையும் யோகாவில் யாரும் அடிச்சிக்க முடியாது, 2 பேரும் போட்டி போட்டு செய்வோம். அதனால் எண்ணிக்கை எவ்வளோ வேணாலும் போகலாம். இப்போ ஓய்வு பின் மூச்சு சுவாசம். மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விட வேண்டும். மூச்சை கவனிக்க வேண்டும். தியானத்திற்கு முதல் படி
ஆசனம் செய்யும்போது மூச்சை கவனிப்பது. சர்வாங்க கவயாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது சர்வாங்க கவயாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக கல்வியில் சிறந்து விளங்க முடியும். இரத்த ஓட்டம் சீராகிறது. கைகால் நரம்புகள் பலம் பெறுகின்றன. தைராய்டு கழுத்தை நம்ம தலையிலிருந்து கழுத்தை அமுக்குனாவே தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுகின்றன. வயிறு அமுக்கப்படுவதால் மலச்சிக்கல் தீர்க்கப்படுகின்றன. சர்க்கரை நோய் முற்றிலும் குணமடைகின்றன. நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசனம் எல்லாமே தைராய்டு சர்க்கரை நோய்க்கு தான் பார்த்து கொடுக்குறோம். நீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே நன்மையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்க வேணாம். ஏன்னா இது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆசனம் எல்லாமே மேக்சிமம் தைராய்டு சர்க்கரை நோய் சம்மந்தமான ஆசனம் தான் கொடுத்துக்கிட்டு வரோம். அப்புறம் ஞாபக சக்தி அதிகமாகுது. நம்ம பத்மாசனத்தில் போட்டு பண்ணுறோம் இல்லையா, அதனால் தியானத்திற்கு ஏற்ற ஆசனமாக இந்த ஆசனம் கருதப்படுகிறது. இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறார் ஐயா? ஒரே மாதிரியெல்லாம் சொல்கிறோம் அப்படின்ட்டு. அதானே உண்மை. என்ன இருக்கோ அதை சொல்கிறோம் ஐயா. நாங்கள் பொய் சொல்கிறது இல்லை. எங்கள் மனசில் நாங்களாம் வெள்ளேந்தி மக்கள், கிராமத்து மக்களையா, வெள்ளேந்தியாக வாழ்கிறோம். வெள்ளேந்தியாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறோம். அவ்வளோதான். என்ன நடக்குமோ அதை தானே சொல்லணும். பொய் சொல்லி என்ன செய்ய போகிறோம்? உண்மையை சொல்கிறாரு. அதான் சரி, ரைட்டு. இப்போ ஆசனத்தினால் என்ன பலன் பார்க்குவோம். இந்த ஆசனத்தோட பலனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலன் இருக்குங்க ஐயா. 1 2 அடாடா. இந்த ஒவ்வொரு நடையும் இந்த ஆசனங்களை அதாவது நமக்கு தலைகளை செய்கிற ஆசனங்கள் எல்லாமே குடல் இறக்கத்தை, குடல் வாழ்வுங்கிறத, அதாவது குடல் இறக்கம்னு சொல்லுவோம், இல்லை குடல் வாழ்வுன்னு சொல்லுவோம். அது மறை உறுப்புக்கு ஒரு பந்து மாரி பளிங்கு மாரி இறங்கிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்குமியா. அதுதான் அந்த குடல் வாழ்வுன்னு சொல்கிறோம். குடல் இறக்கம் குடல் வாழ்வுன்னு சொல்லுவேன். அதாவது என்ன விஷயம்னா, சத்து குறைபாடு, உடலில் எடை இல்லாமல் ஒரு வெயிட்டாக தூக்குறோம்னா அந்தமாரி ஏற்பட்டுரும். இல்லை பசி நேரத்தில், காலை நேரத்துக்கு மாலை நேரத்துக்கு வேலைகள் இல்லாமல் வெயிட்டாக தூக்கும்போது குடல் இறக்கம் ஏற்பட்டுருமையா. இதுதான் ஏற்படுறது. இதெல்லாம் ஏற்பட்ட உடனே பயந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமே, வலிக்கும், கொஞ்சம் வலி. ஏன்னா ஏற்பட்டவங்களுக்கு தெரியும், அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம் எல்லா விஷயத்தையும். அப்படி இருக்கும்போது அந்த அறுவை சிகிச்சை மூலியம் தான் செய்யலாம், வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கை மருத்துவம், யோகா இதை வச்சு நாங்கள் செஞ்சிடறோம். யோகா வச்சு 90% சரி பண்ணிடலாம். அப்புறம் இயற்கை உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 100% குடலில் இருக்கிறத சரி செஞ்சிடலாம். மிகப்பெரிய ஆசனம் தாயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் மாரி மடக்கிருப்பாருயா நல்லா ஆசனத்தை. கவையாசனம்னு சொல்கிறோம். சர்வாங்க கவையாசனம். கவை மாரி இந்த கையை நீட்டுறதுனால கவையாசனம் இதுக்கு பேர். அதனால தான் எங்கள் ஐயாட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை சொல்கிறோம். எங்களோட ஆசிரியர்கள், அன்பழகன் ஆசிரியர் ஐயா அவர்கள்லாம் இந்த ஆசனத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆசனங்கள் பேரெல்லாம் அவர்கள் ஐயாட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியுது, ஐயாட்டேருந்து கற்றுக்கிட்டோம். மற்றவங்கள்லாம் நாங்கள் ராமலிங்க ஐயாட்ட ஆசனங்கள்லாம் கற்றுருக்கோம். ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்க ராமலிங்க ஐயாட்டேருந்து இந்த ஆசனங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் இதை சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்களை செய்தி அந்த ஆசனங்கள். சூட்கேஸ் மாதிரி மடக்கிறதுனால அஜீர்ணம், மலச்சிக்கல், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அஜீர்ணம்னா என்ன? அஜீர்ண கோளாறுனா குசுகுறதாயா அஜீர்ண கோளாறு. சாதாரணமாக சொன்னேன். அதுதான் சாதாரண விஷயம் தாயா. இந்த பசங்கள்லாம் சொல்லிப்பாங்கல்ல, ஐயா எனக்கு குசு வந்துட்டியா, அப்போ நான் இல்லையா நீ இல்லையா அடிச்சுப்போங்களே, அதை தான் அந்த விஷயம். அதான் அஜீர்ண கோளாறு. இந்தமாரி ஆசனங்கள்லாம் பசங்களுக்கு அதுதான் சொல்லுன்னு பசங்களுக்கு சொன்னீங்கன்னா, பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் இப்போ விளையாடுறதே இல்லை. இந்த அலைபேசி இல்லைன்னா தொலைக்காட்சி இது முன்னாடி உட்காந்துக்கிட்டு முழுமையாக உட்காந்துருக்காங்கய்யா. முன்னாடி உள்ள பசங்கள்லாம் இந்த யாருக்காச்சும் முன்னாடி உள்ள பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் யாரும் சொல்லியிருக்காங்களா? இப்போ பாரியா மலச்சிக்கல் தான் பெருஞ்சிக்கல் எல்லாருக்கும். மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல்யா. இந்த மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல் இருக்கிறதுனால எல்லாமே ஒரு சளி தொல்லையிலேருந்து எல்லா தொல்லையும் வந்துருக்குமியா. ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொட்ட வேண்டியதான் காசை. அதுலேருந்து சரி செய்யதான் இவ்வளோ ஆசனங்களையும் போடுறோம். சரியாக பார்த்து நீங்கள் மட்டும் மகிழாமல் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். சரி, கருத்து நேரத்தில் ரொம்ப நேரம் பேசாமல் சுருக்கமாக சொல்லி விளங்க சொல்லுவோம். வாங்க கருத்து நேரத்தை பார்ப்போம். சரி, எது மிகப்பெரியது சொல்லுங்கள் பார்ப்போம். குழந்தைகளுக்கு எது மிகப்பெரியது? எது மிகப்பெரியதுன்னா குறைவற்ற செல்வம். குறைவற்ற செல்வம்னா என்னது? பணம் காசா? இல்லையா, நல்ல ஆரோக்கியம் தாயா. ஆரோக்கியம் தாயா குறைவற்ற செல்வம். இந்த நவீன வாழ்க்கையில் நோயற்ற வாழ்விலே குழந்தைகள் கொடுங்க. வங்கிகளில் சேமிக்கின்ற பணமோ சேமிக்கின்ற
பொருளோ 10 மாடி கட்டிடமோ இல்லை 1000 மாடி கட்டிடமோ இல்லையா, அவனுக்கு நல்ல தேகம். நல்ல தேகம்னா என்ன? எந்த வித நோயுமற்ற தேகம், உடல், வாகு, இதை தான் வேணும். மிகப்பெரிய குழந்தைகள் கொண்டு போய் எதையும் திணிக்காதீங்க ஐயா. தானாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை, படிப்போ சரி தான், விளையாட்டோ சரி தான். இப்போது நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பயன்படுத்துறதுனால தான் செல்லை அவன் நிறைய பயன்படுத்துகிறான். செல்லை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க ஐயா. அதுதான் சொல்கிறோம். குறைவற்று செல்லும்னா பிள்ளைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை தான் குறைவற்று செல்லும். அதனால் அந்த கருத்து நேரத்தில் குறைவற்று செல்லும், நாக்கை கட்டுப்படுத்தி நல்ல நலமாய் வாழ நல்வகை பழங்களையும் கொடுத்து, நால்வகை கனிகளையும் கொடுத்து நல்ல வாழ்வாங்கு வாழ இந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்கய்யா. குறைவற்று செல்லுங்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்லும்யா. இன்று இத்துடன் இந்த ஆசனங்களை முடித்துக்கொண்டு, தினமும் இந்த மகதிஷ்டி தினமுறையாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் பாருங்கள். நாங்களும் பார்த்து மகிழறதுக்கு, நாங்கள் பார்த்து மகிழனா நீங்கள் கொடுக்குற வியூஸ் தான் எங்களை பார்த்து மகிழ வைக்கும். மற்றவங்களுக்கும் சொல்லி நீங்கள் மற்றவங்களையும் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா உலகாவிய இந்த யூடியூப் சேனலில், எங்கள் சேனலில் பார்த்து மகிழும் அனைத்து மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, நன்றி, வணக்கம்.